இது போலூர் பக்கத்தில் இப்படி ஒரு ஃபால்ஸா எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். நான் என் ஃபேமிலியோட போய் இந்த ஏரியா தான் வந்து இந்த ஜவாதி மலை அடிவாரம் அத்திமூர் பக்கத்தில் இருக்க இந்த ஃபால்ஸு. ஜவாதி மலைக்கு எப்பவும் போகிற ரோட்டில் தான் போங்க. போயிட்டே இருக்க சொல்ல வந்து ஜவாதி மலை ஹில்ஸ் வியூலாம் நல்லாவே வரும். அப்புறம் ஜவாதி ஹில்ஸ் என்ட்ரன்ஸ் ஆண்ட வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க. அவங்க கையில் அவங்களோட எத்தனை பேர் வந்தீங்க, எந்த வண்டியில் வந்தீங்கன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அப்புறம் ரைட் சைடில் போன ஜவாதி ஹில்ஸ், அதில் நேராக போனீங்கன்னா இந்த வன ரேணுகா தேவி ஆலயம் வரும். அதுக்கடுத்து அங்கேருந்து ரைட் சைடில் ஒரு ரோடு மாதிரி மேலே ஏறும் நண்பர்களே. அந்த ரோட்டில் தான் நீங்கள் மேலே போகணும். அங்கே லெஃப்ட் சைட்லேயும் போவோம், அதுலேயும் போங்க. ஆனால் அதில் வந்து சீராக இருக்கும், இதில் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். அதனால தான் இந்த ரோடு வந்தோம். பழைய ரோடு நண்பர்கள், இது ஜவாதி மலை மேலே ஏற. நாங்க பிளேஸ் எல்லான்ட்டு பாதியே இல்லாத வழியெல்லாம் குறுக்கு வாங்கி போனோம். இந்த மாதிரி உள்ள ட்ரக்கிங். ஆமா, ரோட மாதிரி ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பார்லங்க, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டி. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஒரு 10 நிமிஷம் ட்ரெக்கிங் உள்ளே போனீங்கன்னா வந்து அந்த ரோடையை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து இதை ரீச் பண்ணிடுவீங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கம் தான் உள்ளே ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாலியாக இருக்கும். அப்படியே உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் எங்கே ஃபால்ஸுக்கு வாங்கலாம் சொல்லி விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா செப்பல்லாம் நல்ல செப்பலாக பார்த்து போட்டு வந்துடுங்க. இந்த சாஃப்டான செப்பல் எதுவும் போட வேணாம். ஏன்னா நல்ல நல்ல பசங்க நல்ல நல்ல வேலையை பார்த்துட்டு உடச்சி வச்சுட்டு போயிருக்கானுங்க. அதனால என்ன பண்ணுங்க, வரும்போது இங்கே பாறை மேலெல்லாம் எதுனா இருக்கா இல்லையா, ஏன்னா பாறை மேலே தான் உட்காந்து உடச்சி வச்சிருக்கானுங்க, இருக்கா இல்லையான்னு பார்த்துடுவாங்க. இப்போ நான் சொல்லியிருக்க ஏரியா வந்து சரௌண்டிங்கில் இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இங்கே வரும்போது பிளாஸ்டிக் எத்தனை வரத்தை அவாய்ட் பண்ணிக்க. இது ஒரு ஃபாரஸ்ட். மறக்காமல் இந்த கோயிலுக்கும் ஒரு விசிட்டை போட்டு போயிடுங்க. அப்புறம் நாங்கள் சாப்பிட வரும்போது ஒருத்தர் வந்தார், அவருக்கும் சாப்பாடு வச்சு முடிச்சிட்டோம். எப்பயுமே ஃபீட் அனிமல்ஸ்.